வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இனிய தேதியோட மார்க்கெட் அனாலிசிஸ். 1 October 2024. ஸோ மந்த் ஸ்டார்ட் அண்ட் இன்னைக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. அது பத்தியான இன்னைக்கு அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் நல்லா புரியும். நான் அரவிந்த், நீங்க பார்க்கறது அரீனா வியூ. மந்த் ஸ்டார்ட்ல ஒரு வீடியோ வரும். இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட்ஸ் ரெடி ஆகுறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்விங் கோச பர்ஃபெக்ட். அது பத்தியான நாங்க டீடைல்ஸ் வீடியோ போடுவோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து -0.05% க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 13 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஃபால் பண்ணிக்கிறாங்க. நம்ம நேத்து சொல்லியிருந்த இந்த லெவல், சப்போஸ் இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணிட்டாங்க, ஒரு மேஜர் டவுன் ஃபால் பார்க்கலான்னு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு இந்த லெவல்லேருந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் Thursday வந்து இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மேஜர் டவுன் ஃபால் பார்க்கறதுக்கு இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா -0.10% லூஸ் பண்ணிடுறாங்க. தட் இஸ் -55 பாயிண்ட்ஸ். அண்ட் நம்ம இந்த லெவல் சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மேஜர் டவுன் ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பின் பார் இங்கே ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது ஆல்சோ டோஜி கேண்டில். அண்ட் சப்போஸ் இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா Thursday, ஸோ இந்த லெவல் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி அகைன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் -0.01% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 2.85 பாயிண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு மேஜர் டவுன்ஃபால் 24,048 சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு புல் பேக் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா வந்து இந்த கேண்டல் சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு புல் பேக் ஆகலாம். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு +0.55% க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 72 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கெயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நேற்று லெவலில் பிரேக் பண்ணல. ஸோ அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு புல்லிஷான கேண்டல் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் Thursday வந்து இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா 13,400 லெவல் வரை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அது கிராஸ் பண்ணுறாங்கன்னா 13,600 வரை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். வந்து சப்போஸ் இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணுறாங்க ஒரு மேஜர் டவுன் ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா -0.04% இன்னைக்கு ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 33 பாயிண்ட்ஸ். அண்ட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சைட்வே தான் இருந்தாங்க. சப்போஸ் Thursday வந்து இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா, இந்த டோஜியோட கேண்டலை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு மேஜர் டவுன்ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இல்லையா இந்த டோஜிலேருந்து சப்போர்ட் எது திருப்பி ஒரு புல் பேக் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து டாப் 5 கெய்னர் ஸ்டாக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்எம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஐடி வந்து ஆல்மோஸ்ட் கிரீனில் தான் க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் டெக்எம் ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா +3.06% இன்னைக்கு கெயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தட் இஸ் 48 ருபீஸ். அண்ட் நம்ம சொல்லி இந்த 25 டேட்டுக்கு சப்போஸ் இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து +3% மூவ் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த லெவலில் சப்போஸ் கிராஸ் பண்ணுறாங்கன்னா 1673, 1753 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்எம். ஆட்டோ செக்டர் ஆல்சோ இன்னைக்கு கிரீனில் தான் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான எங்கல்ஃபிங் கேண்டல். பட் சப்போஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்எம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்எம் இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் கிரீனில் தான் க்ளோஸ் பண்ணாங்க. நிஃப்டி ஆட்டோ வந்து இன்னைக்கு 56 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் எம்என்எம் பார்த்தீங்கன்னா +2.28% க்ளோஸ் பண்ணி கெயின் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்எம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஆட்டோ கிரீனில் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 56 பாயிண்ட்ஸ். அண்ட் எம்என்எம் பார்த்தீங்கன்னா இங்கே +2.28% கெயின் பண்ணிக்கிறாங்க மார்க்கெட்டில். தட் இஸ் 70 ருபீஸ் மார்க்கெட்டில் கெயின் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்எம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
ப்ளஸ் 2.28% கெயின் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 70 ருபீஸ். அண்ட் இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சப்போஸ் Thursday வந்து இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா 322 லெவலில் பிரேக் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் ஹைல வந்துருவாங்க. அண்ட் 3433 வரை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, சப்போஸ் இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து 1.70% கெயின் பண்ணிக்கிறாங்க மார்க்கெட்ல. தட் இஸ் 107 ருபீஸ். அண்ட் சப்போஸ் இந்த கேண்டலோட ஹை Thursday வந்து பிரேக் பண்றாங்கன்னா 6605 வரை போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளஸ் 1.53% கெயின் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 28 ருபீஸ். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டல் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் Thursday வந்து இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிட்டு மேல போறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்ட் நம்ம பார்க்கறது பாசிபிலிட்டிஸ். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா அதான என்டர்பிரைஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ப்ளஸ் 1.60% க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 50 ருபீஸ். இங்கே நீ பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர்லேருந்து ஒரு 1 வீக்ல வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. அண்ட் மூவிங் எவரேஜ் 200ல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க அதானி என்டர்பிரைஸ். சப்போஸ் Thursday வந்து இந்த கேண்டல்ல ஹை பிரேக் பண்ணுறாங்கன்னா 3288 வரை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டாப் 5 கெய்னர் ஸ்டாக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டாப் 5 லூசர் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் -2.62% ஃபால் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 37 ருபீஸ். அண்ட் மூவிங் அவரேஜ் 200லேருந்து கீழே பிரேக் டவுன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் Thursday வந்து மார்க்கெட் இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு மேஜர் டவுன்ஃபால் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் 1332 வரை வரதுக்கு பாசிபிலிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி நம்ம சொல்லுங்க 26 டேட்க்கு. சப்போஸ் இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கேண்டல் ஒரு அப் ட்ரெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அகைன் ஒரு 2 டேஸாகவே கேண்டல் மேலே க்ளோஸ் பண்ணல. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் -1.90% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 5 ருபீஸ். அண்ட் Thursday வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். அண்ட் சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு மூவிங் ஒரு 200 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் 1.55% ஃபால் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 51 ருபீஸ். அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் இருக்கிறாங்க. சப்போஸ் Thursday வந்து இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா அண்ட் 3392 லெவலை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்துருவாங்க. அண்ட் 3570 வரை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா -1.53% ஃபால் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 188 ருபீஸ். அண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஒரு அப் ட்ரெண்டில் தான் ஸ்டாக்ஸ் போய் நிற்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு மேஜர் டவுன்ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சப்போஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் சால வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இல்லையா இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு புல் பேக் நம்ம பார்க்கலாம். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் நம்ம சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு குட் புல்லிஷ் கேண்டல் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் அந்த கேண்டல் ஹை கிராஸ் பண்ணல. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா -0.90% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 1.50 பைசே. அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கேண்டல் ஸ்டிக்ஸ் பியரிஷ் கேண்டல் ஸ்டிக் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சப்போஸ் இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா Thursday ஒரு டவுன்ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர் ஸ்டாக்ஸ் பற்றி அனாலிசிஸ் பார்த்தோம். இதே மாதிரி கண்டென்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.